காந்தி வாழ்ந்த காலம் முழுவதும் பணத்தின் மீது பற்றற்றவராகவே இருந்தார். ஆனால் இந்த நாடு ரூபாய் நோட்டில் மட்டும்தான் காந்தியை வைத்திருக்கிறது. யோசியுங்கள், எதன் மீது அவருக்கு பற்று கிடையாதோ அதில் தான் அவர் காட்சி தருகிறார். மற்ற எங்கேயும் காந்தியை நீங்கள் காணவே முடியாது. காரணம், காந்தி சொன்ன 11 மகாவிரதங்கள் நம்மால் சாத்தியமில்லை என்று நாம் சிரமம் இல்லாமலே முடிவெடுத்து விடுகிறோம். கண்ணதாசன் ஒரு முறை அழகாக சொன்னார், ஆத்திகனாக இருப்பதை விட நாத்திகனாக இருப்பதில் எந்த சிரமமும் இல்லை என்றார். அவர் நாத்திகனாகவும் இருந்தவர், ஆத்திகனாகவும் வாழ்ந்தவர். ஆத்திகனாக இருப்பதை விட நாத்திகனாக இருப்பதில் எந்த சிரமமும் இல்லை. ஏனென்றால் ஒரு ஆத்திகனாக இருந்தால் கடவுள் உண்டு என்று சொல்ல வேண்டும். கடவுள் உண்டு என்று சொல்வதற்கு பல்வேறு சான்றுகளை நீங்கள் தேடி கண்டெடுக்க வேண்டும். அதே நாத்திகனாக இருந்து விட்டால் இல்லை என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம், எந்த சிரமமும் இல்லை என்று. அதுபோல் இப்பொழுது நாம் சிரமப்படாமல் இருப்பதற்காக காந்தியை விலக்கி வைத்திருக்கிறோம். மற்றபடி காந்தியின் மீது நமக்கு என்ன கோபம்? நாம் சிரமப்பட தயாராக இல்லை, எந்த சோதனையிலும் ஈடுபட தயாராக இல்லை. அதனால் முதல் மகாவிரதத்திலேயே நாம் முடிந்து போனோம். இருந்தாலும் இந்த 11 மகாவிரதங்களை கொஞ்சம் சிந்திக்கவாவது செய்வோமே. முதல் மகாவிரதம் சத்தியம். நீங்கள் வள்ளுவன் கூட கொஞ்சம் விதிவிலக்கு கொடுப்பான் இல்லையா? பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று. ஆனால் இஸ்லாமில் விதிவிலக்கே கிடையாது. நீங்கள் ஒரு பொய்யை சொன்னால் பொய் இருக்கிற பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம், அதற்குரிய தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் என்று இஸ்லாம் பேசும். விதிவிலக்கே கிடையாது. ஆனால் இங்கே வள்ளுவனே சொல்லிவிட்டான், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். ஒரு நல்லது நடக்கும் என்றால் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு போ, அதில் ஒரு தவறும் இல்லை என்று. மற்றவற்றில் வள்ளுவனை நாம் பின்பற்றுகிறோமோ இல்லையோ, நமக்கு எவையெல்லாம் வசதியோ அந்த வகையில் வள்ளுவனை நாம் பிடித்துக் கொள்வோம். வள்ளுவனே சொல்லிவிட்டான், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். இதை பின்னாலே வரக்கூடியவன் அவனவன் வசதிக்கேற்ப பயன்படுத்தி கொள்வான் என்பதை அறிந்து வைத்திருந்ததனாலேதான் வள்ளுவன் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், நெஞ்சத்தறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். வாயில் பொய் பேசலாம், ஆனால் சொன்னது பொய்யா உண்மையா என்பதை நெஞ்சு தெரிந்து வைத்திருக்கும் இல்லையா? அந்த நெஞ்சு அறிந்து வைத்திருப்பதற்கு மாறாக பேசாதே, பேசினால் அந்த நெஞ்சே உன்னை சுட்டு பொசுக்கி விடும் என்கிறான். எனவே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஹரிச்சந்திரனாகவே வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் இந்த 11 மகாவிரதங்களிலும் உங்களுக்கு சலுகைகளை கொடுப்பதற்காகத்தான் இங்கே வந்து நிற்கிறேன். சில சலுகைகளை பெற்றாவது இந்த விரதங்களை நாம் கடைபிடிக்க முயன்று பார்ப்போமே. முடிந்தவரை உண்மை பேசுவது, இது நம்மால் முடியுமா முடியாதா சொல்லுங்கள். தேவையில்லாமல் நாம் எவ்வளவு பொய் பேசுகிறோம், தேவையே கிடையாது, அனாவசியமான பொய்கள். முடிந்தவரை பொய் பேசாமல் உண்மை மட்டுமே பேசுவது. இன்று காந்தியை பற்றி மணியன் பேசியதை கேட்டேன், மனதுக்குள் சிந்தித்தேன், முடிவெடுத்து விட்டேன். இனி முடிந்தவரை உண்மை பேசுவது. எப்பொழுதாவது முடியாமற் போனால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அடுத்தவரை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு பொய்யை சொல்லலாம். மற்றபடி முடிந்தவரை உண்மை பேசுவது. இதில் என்ன நமக்கு சிக்கல்? என் முதற் கேள்வி, நீங்கள் அனைவரும் தன்னளவில் உண்மையாக இருப்பதும் தான் சார்ந்த சமூக அளவில் அன்பாக இருப்பதும் என்று முடிவெடுத்து விட்டால் நீங்கள் அத்துணை பேரும் காந்தியவாதிகளாகி விடுகிறீர்கள். காந்தியவாதிகளாகி விடுகிறீர்கள் என்பது கூட தவறு, நீங்கள் காந்தியாகவே ஆகிவிடுகிறீர்கள். காந்தியாக ஆவதற்கு கைத்தடி அவசியமில்லை, அரையாடை அவசியமில்லை,
ஆட்டுப்பால் அவசியம் இல்லை. காந்தி ஆவதற்கு அவசியமானது இரண்டே இரண்டு பண்பு நலன்கள் தான். ஒன்று உண்மையாயிருத்தல், இன்னொன்று அன்பாயிருத்தல். இந்த இரண்டும் நம்மால் இயலுமா இயலாதா நீங்களே சிந்தித்து நீங்களே முடிவுக்கு வாருங்கள். இரண்டாவது விரதம் மகாவிரதம் அகிம்சை. அகிம்சை எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் வாழ்வதற்கு பெயர்தான் ஐயா அகிம்சை. எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் வாழ முடியாதா என்ன நம்மால்? எந்த ஒரு உயிருக்கும் நான் எந்த விதமான வருத்தத்தையும் எந்த விதமான துயரத்தையும் ஒருபோதும் தரமாட்டேன் என்று ஏன் சொல்லி வாழ முடியாது என்று கேட்கிறேன். இந்த அகிம்சையை கடைபிடிப்பதில் என்ன பிரச்சனை என்கிறேன். இது நம்முடைய இரண்டாவது மகாவிரதம். சத்தியம், அகிம்சை. இந்த இரண்டே முடியவில்லை என்றால் மூன்றாவது முடியவே முடியாது. பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்று சொல்லுகிற பொழுது அனைவரும் திருமணமே செய்து கொள்ளாமல் அந்த இன்பம் என்ன என்று அறிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து முடிந்து விடுவதுதான் காந்தியமா என்று கேட்டால், காந்தியே திருமணமானவர் தானே, காந்தியே பிள்ளைகளை பெற்றவர் தானே. இங்கே பிரம்மச்சரியம் என்பதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் புலன் அடக்கம் என்று பார்க்க வேண்டும். புலன் அடக்கம். இது குறித்து நிறைய விளக்கங்களை காந்தியடிகள் ஏராளமாக வழங்கி இருக்கிறார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், புலன் அடக்கம் என்பதுதான் இங்கே முக்கியமே தவிர புலன் ஒடுக்கம் என்று சொல்லவில்லை. இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. புலன் ஒடுக்கம் என்றால் மனித வாழ்வே கிடையாது, பிறந்து பயனே கிடையாது. அரிஸ்டாட்டில் சொல்லுவான், எல்லா உயிர்களும் இறுதி எல்லையாக வைத்துக் கொண்டு பயணிப்பது இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் என்கிறான். எல்லா உயிர்களும் இறுதி இன்பம், அதுதான் லட்சியம், இன்பத்தை அடைவதுதான் லட்சியம். தொல்காப்பியம் அதே சூத்திரத்தில் அப்படியே தான் சொல்கிறது. எனவே இன்பத்தை அனுபவிப்பதற்கு தான் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம், மாற்று கருத்தே இல்லை. நமக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று 5 பொறிகளை வழங்கி இருக்கிறான். இந்த பொறிகளின் மூலமாக இந்த 5 புலன்கள், இந்த புலன்களை முழுவதுமாக நீங்கள் ஒடுக்கிவிட்டால் செயலற்று போகிறீர்கள். செயலற்று போனால் செத்து விட்டீர்கள். இயங்கினால் தானே வாழ்வு. செயலற்று போவது சாவுக்கு சமம். எனவே புலன் ஒடுக்கம் இல்லை, புலன் அடக்கம். நம்முடைய புலன்களை அடக்க வேண்டும். பாயும் நதிக்கு 2 கரைகள் இருக்கின்றன அல்லவா? 2 கரைகளுக்கு உட்பட்டு நதி நடந்தால்தான் அந்த நதியினால் ஊருக்கு ஆரோக்கியம். கரை மீறிவிட்டால் வெள்ளப்பெருக்கு, ஊரே சேதமாகிறது. 2 கரைகளுக்கு உட்பட்டு நதி நடக்கிறது. அதுபோன்றுதான் மனித வாழ்வில் எல்லா புலன்களும் கட்டற்று செயற்படக்கூடாது, ஒரு கட்டுக்குள் செயற்பட வேண்டும், ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும். மனிதன் யாராக இருந்தாலும் பொதுவானது 2 தான். இதை மூடி மறைப்பதனால் ஒரு பயனும் இல்லை. நீங்கள் சாதி வாரியாக பிரித்து வைத்தாலும் சரி, மதவாரியாக நீங்கள் பிரித்து வைத்தாலும், எதை மையமாக வைத்து மனிதர்களை பிரித்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது 2 தான். ஒன்று பசி, இன்னொன்று காமம். பசியும் காமமும் உயிர்களுக்கு பொதுவானது. எனவே உயிர்கள் அனைத்தும் பசியையும் காமத்தையும் பெற்றிருக்கிற பொழுது அந்த காமத்தை முற்றாக நீங்கள் முடக்கிவிட முடியாது, முடக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. முடக்கிவிட்டால் மண்ணில் உள்ள அனைவருமே
காமம் என்ற ஒன்றை முழுவதுமாக முடக்கிவிட்டால் இயக்கமே இல்லையே. அதனால் காமம் குற்றமல்ல, அதை நெறிப்படுத்த வேண்டும். மனித உடம்புக்குள் ஊற்றெடுக்கக்கூடிய அந்த காம உணர்வை நெறிப்படுத்துவதற்கும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் உருவெடுத்ததுதான் குடும்ப கட்டுமானம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒரே நாளில் வரவில்லை. வேட்டை சமுதாயமாக இருந்த பொழுது அன்றைக்கு இருந்த சமூக வாழ்க்கையை பற்றி மிக அழகாக ஒரு வரியில் சொல்வார்கள். ஒன் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஒன். ஒன் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஒன். ஒருவர் அனைவருக்கும், அனைவர் ஒருவருக்கும். அதில் எந்த பேதமும் இல்லை. விலங்குக்கும் மனிதனுக்கும் வேற்றுமை இல்லாத காலம் அது. பிறகு சிந்தித்து சிந்தித்து சிந்தித்துத்தான் நாம் குடும்பம் என்கிற கட்டுமானத்திற்கு வந்து சேர்ந்து உறவுகளை உருவாக்கி, இவள் மனைவி, இவள் தாய், இவள் சகோதரி என்று பகுத்து வைத்திருக்கிறோம். அதனால் இங்கே நீங்கள் புலன் அடக்கம் என்று சொல்லுகிற பொழுது, பிரம்மச்சரியம் என்ற மூன்றாவது விரதத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, ஒருவன் ஒருத்தியோடு வாழ்வது, ஒருத்தி ஒருவனோடு வாழ்வது என்று நீங்கள் பொருத்தி பார்த்தால் நீங்கள் அந்த காந்தியினுடைய மூன்றாவது விரதத்தை செய்து முடிக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். இது முடியாதா? ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், சொந்த மனைவியிடம் தாம்பத்திய உறவில் நிறைவடையாத ஒருவன் உலகத்தில் 1000 பெண் மக்களிடம் சென்று சேர்ந்தாலும் அவன் நிறைவை அடையவே மாட்டான். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவன் ஒருத்தியோடு வாழ்வது என்ற முடிவை எடுத்து அந்த ஒருத்தியோடு வாழ்ந்து முடிவதுதான் உண்மையான வாழ். காந்தியை ஒரு முறை கேட்ட பொழுது சொல்லவில்லையா, உங்களுடைய பார்வையில் உலகத்திலேயே பெரிய அழகி யார் என்று கேட்டார். என் மனைவி கஸ்தூரிபாய் தான் என்றார். அந்த பார்வைதான் அனைவருக்கும் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் எனக்கான அழகி என் மனைவி என்று நினைக்கக்கூடிய உள்ளம் இருக்கிற வரைதான் நான் மனிதன். என் மனைவி இருக்கிற பொழுதே மற்றொரு பெண்ணின் மீது நான் பார்வையை செலுத்த தொடங்கிவிட்டால் மனிதன் என்ற சொல்லுக்கே தகுதியற்றவனாக நாம் மாறுகிறோம். எனவே மூன்றாவது விரதத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த பிரம்மச்சரியத்தை நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்று வாழ்வதன் மூலம் காந்தியாகலாம்.